அது எதிராக இருந்துச்சுன்றதை சொல்ல மாட்டீங்க. ஆனா திராவிட இயக்கம் தான் மொழிப்போரம் நடத்துச்சுன்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறீங்க. இல்ல, அண்ணா வந்து அந்த உணர்ச்சியை ஊட்டினார்ல. அண்ணா மேடைகள் தோறும், வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும் மொழி உணர்வு, இன உணர்வு, மான உணர்வு ஊட்டி வளர்த்தாருல்ல. சந்தோஷம். அதனால அதை பேசுறாங்க, திராவிட இயக்கம்னு பேசுறாங்க. சந்தோஷம். அண்ணா பெரியாரை திட்டினாருன்னு பேசுங்க. அண்ணா கடைசியில பெரியாரை கடுமையா விமர்சிச்சாரு, தமிழ் உணர்வை பேசினாரு, ஆட்சிக்கு வந்தாரு, தலைவர்னு மட்டும் சொன்னாரு. அப்படி பேசுங்க. இதை எங்கேயாவது நீங்க திராவிட இயக்கமோ அவங்கள ஆதரிக்கிறவங்களோ எங்களை விமர்சிக்கிறவங்களோ பேசுறீங்களா? அதை இந்த நெரேஷன் பேசுறீங்களா? அது என்ன உங்களுக்கு தேவையான இடத்துல, அதுவும் எங்களை விமர்சிக்கும் போது, தமிழர்களை பற்றி பேசும்போது, ஐயா ஆறுகோ சொன்னது மாதிரி தமிழர்களை புகழும் போது திராவிடர்னு சொல்லிடுவீங்க. தமிழர்களை வந்து தமிழர்கள் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டும் போது மட்டும் தமிழர்கள்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுடைய அந்த உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிறது, தேவைன்னா விட்டுறதுன்றது இது முதல்ல அறிவு நேர்மையே கிடையாது, சிந்தனை நேர்மையே கிடையாது. அப்போ இந்த படத்தின் மூலமா நீங்க திரிக்க முயற்சிக்கிறீங்க. ஒருவேளை பெரியாரை திட்டி தான் நீங்க படம் பார்த்திருப்பீங்க போல் இருக்கு. திட்டுறது இல்லை, நீங்க திட்டுறது கிடையாதுங்க. அவரோட கருத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு படத்தை ஆவணப்படுத்தி ஒரு நிகழ்வை வச்சு நீங்க புனைவா எழுதுறீங்க அப்படின்னா, புனைவா நீங்க எழுதலாம், கருத்தை புனைய முடியாது. நீங்க புனைவு கதைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து தேர்தல் சமயத்தில் அதை கொண்டுட்டு வரணும், இல்லை வந்து டான் பிக்சர்ஸ்னு ஒரு திமுக ஆதரவு உள்ள ஒரு கம்பெனி தயாரிக்கணும், இவ்வளவு ப்ரமோட் பண்ணணும். நீங்க பராசக்தி படத்துக்கு வள்ளுவர் கூடத்தை கொடுத்துட்டாங்க. பராசக்திக்கு எப்படி நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா? நீங்க நாங்க ஒரு நிகழ்வு நடத்துறது கொடுப்பீங்களா? உங்களுக்கு புக் ஃபேர்ல போதாதா? ஏங்க சல்லியர்கள்னு ஒரு படத்துக்கு நீங்க தேட்டரே கொடுக்கலங்க. ஏன் ரெட் ஜெயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தானே. நான் தமிழ்நாட்டோட துணை முதல்வர், தமிழர்களுடைய வரலாறை பேசுற ஒரு படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்றேன் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் மூலமா. அப்படி நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பிசினஸ் வேற, பாலிடிக்ஸ் வேறங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்க படத்தை வந்து நீங்க தடை இல்லாம வள்ளுவர் கோட்டத்தை வச்சு ப்ரமோட் பண்ணுவீங்க. திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பெரியாருக்கு பேசினதை விட பராசக்தி படத்துக்கு பேசிட்டு இருக்காங்களே. பராசக்தி படத்தை வந்து நீங்க ப்ரமோட் பண்றதே திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தானே. இன்னைக்கு இத்தனை டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு 5 பைசா இல்லாம இன்னைக்கு ப்ரொமோஷனு. ஹெல்மெட் போட்டு வந்தா அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு சாலையில். இது என்ன இது? அப்போ இது மாதிரியான இப்போதான் நமக்கு இதுதான் எங்க சந்தேகம் உண்மையாயிடுச்சா? மொழிப்போர் வரலாறு மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு டூல் சார் இந்த திரைப்படம். எந்த டூலு? உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, திரை என்பது மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்றாங்க. எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்றதான் இப்போ மொழிப்போர் வரலாறு சொல்றதுக்கு பயன்படுத்துறாங்க. பார்ஷியாலிட்டியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம்.